வெண்பா வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்காக ஹேமாவை கூட்டிகிட்டு பாரதி வெண்பாவோட வீட்டுக்கு போகிறாரு. கண்ணம்மா பாரதியை வெண்பா வீட்டில் தங்க விடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. வெண்பா இருக்கிற காலனியோட செக்ரட்டரி ட்ரெஷரர் மூலயமா பாரதி அங்கே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வச்சிடுறாங்க. பாரதியும் வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. சௌந்தர்யாவுக்கு கண்ணம்மா கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சௌந்தர்யா, அகிலன், வேணு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லக்ஷ்மி கண்ணம்மா கிட்டக்க கண்டிப்பாக உன்னோட பர்த்டே அன்னைக்கு அப்பா வந்துடுவார்லம்மா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மாவும் ஆமான்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா இப்போது கண்ணம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோன் டிஸ்பிளேயில் அத்தை அப்படின்னு வருது. லக்ஷ்மி அதை பார்த்து கேட்குறாங்க, யாருமா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு அத்தைன்னா அப்போ எனக்கு பாட்டி தானே, அப்போ என்னோட பாட்டி கால் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் கண்ணம்மா யோசிச்சுட்ருக்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.